ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக சிறப்புரையாற்றி வந்துள்ள அஞ்சல் முன்னினுடைய மாநில செயலர்களே, NFP சங்கத்தினுடைய மாநில சங்க நிர்வாகிகளே, FNPO சங்கத்தினுடைய மாநில சங்க நிர்வாகிகளே, தென்சென்னை கோட்டத்தினுடைய கோட்டை கிளை சங்க செயலாளர் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது டூ லேட். இந்த தென்சென்னை கோட்டத்தில் எடுத்த ஆர்ப்பாட்டம் டூ லேட். இதுக்கு முன்ன இந்த இஷ்யூவை பலமுறை நமது CCRPMG மிஸ்டர் நடராஜனும் அதுக்கு DPS மனோஜ் சார்கிட்ட பலமுறை நாங்கள் இஷ்யூஸை கொண்டு போனோம். பில் பாஸ் பண்றது இல்லை, பெட்ரோல் அலவன்ஸ் பாஸ் பண்றது, இங்க இருந்தா கைத்து போய் வேலைச்சேரில் வாங்கணும், வேலைச்சேரில் இருந்தா சந்தோஷ் மோட்டில் கைத்து வாங்கணும், பல அட்டகாசங்க பண்ணியிருந்தாங்க. GPF கொடுக்கறது இல்லை, GPF கிராண்டிங் அத்தாரிட்டி போறது இல்லை, இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தது. இப்ப சார் சொன்னாங்க அவசரப்படாதீங்க, நான் கூப்பிட்டு பேசுறேன். PMG கூட சொன்னாரு, சரி ஓகே, ஒரு நமக்கு காம்பிடென்ட் ஹையர் அபிஷியல் இருக்கணும், நம்ம சொல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு இருந்தோம். அவன் எதுக்குமே காது கொடுத்து கேட்கற மாதிரி இல்ல. முதல்ல அதிகாரி ஊழியரை கூப்பிட்டு பேசணும். அதுக்கு தான் அவங்கள நியமிச்சு வச்சிருக்காங்க, SSP ஆவும் டெப்டி ஆவும். சும்மா உட்காந்துட்டு நீங்க பார்க்க முடியாது, நான் பார்த்து சொல்லிக்கிறப்போ நீ வரக்கூடாது, FNPOவா NPA நீ ரிட்டையர்மெண்ட் ஒழுங்கு ஆயிட்டு வரல, என்ன உனக்கு அவ்வளவு எங்கிருந்து வந்துட்டு? நீ இல்ல, நான் நினைச்சாதான் நீ ஒழுங்கா போக முடியாது. அதுல மைண்ட்ல வச்சுக்கணும். இன்னைக்கு நான் டைரக்டரேட் வரைக்கும் எடுத்திருக்கேன், எனக்கு டெப்டி போஸ்ட் எடுத்துக்கீங்க. நான் கேட்கிறேன், நான் ஒரு கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளா அந்த இலாக்காவில் பணிபுரிஞ்சுட்டு இருக்கிறோம், பல நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறோம். போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய கிளாஸ் 3 கேடர் ஒழிக்கப்பட்டிருக்கிறது, HH1 HH2 ஒழிக்கப்பட்டிருக்கிறது, போஸ்ட்மேன் கேடர் ஒழிக்கப்பட்டிருக்கிறது, MTS கேடர் ஒழிக்கப்பட்டிருக்கிறது, TDS PPM கேடர் கூட ஒழிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஹையர் அபிஷியல் யாராவது ஒரு ஆள் குறைஞ்சிருக்காங்களா? யாராவது IP போஸ்ட் போயிருக்குதா? அட்மின் போயிருக்குதா? ஓடி போயிருக்குதா? ஹெட் குவார்டர் போய் எந்த போஸ்டாவது குறைஞ்சிருக்குதா? பார்த்தா அது ஒரு அப்டேஷன் வேற. நான் தான் கேட்டேன் CPM ஜஸ்ட் ஒரு half an hour முன்னாடி CPM டிஸ்கஸ் பண்ணி தான் வந்தேன். ஒரு கத்தியில ஒரு வரியில 2 கத்தி இருக்கக்கூடாதுமா, ஒரு கத்தி இருந்தா தான் உனக்கு குத்தம் இல்ல கிடையாது விடும். 2 கத்தியை வச்சுக்கின்னு நீ வேலை யாருக்கு சாச்சுவேட்டிங் பவர்ஸ்? நான் பைனான்சியலா பண்றதா இல்ல ஆர்டர் நான் லீவ் கிராண்ட் பண்றதா? அபிஷியலுக்கு இந்த மாதிரி நாடமெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் ஒரு காலம் இனிமேல ஏத்துக்க முடியாது. அவங்க விருப்பம் வந்தா அங்க வேலை செய்யட்டும், இல்லைன்னா ஷிஃப்டட் எங்கேயோ போடுங்க, நான் யாரும் நாங்க கேட்க மாட்டோம். எங்களுக்கு வெல்ஃபேர் தேவை இல்லையா? அடிஷனல் சார்ஜ் போட்டு இருக்கிற பெண்டிங் இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் பண்ணுங்க, இல்லைன்னா நாங்க விட மாட்டோம். நாங்க போறோம், we are attending in the demonstration from Chennai City South Division சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் இங்க இஷ்யூ செட்டில் ஆகணும்னு சொன்னா இந்த கட்டடம் ஃபுல்லா சம்பித்து போய் ஒரு நாள் ஃபுல்லா 10 to 6 100% இருக்கும். 10 to 6 100% இருக்கும். அதை தாண்டி பொலிட்டிக்கல் பர்சன் இங்க என்டர்பியர் ஆவாங்க. இதை டைரக்டரேட் அளவுக்கு கொண்டு போயிடுவேன். இங்க சீஃப் ஏஜ் மட்டும் இல்ல, டைரக்டரேட் அளவுக்கு போயிடுவாங்க. பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். சும்மா விட்டுட்டுலாம் வேடிக்கை பார்த்துக்க முடியாது. முதல்ல எந்த அபிஷியல் வந்தாலும் உங்களை கூட்டு பேசுறதுக்கு தான் அங்க சம்பளம் கொடுத்து SSP SP வச்சுக்கிறான். சும்மா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்து போறதுக்கு இல்ல. நான் இப்ப பார்க்க மாட்டேன். நாங்களே வரோம், CPM வெயிட் பண்ணி பாப்பா என்ன இஷ்யூன்னு கேட்டுறாங்க. DG டைரக்டரேட்ல போறோம், செக்ரட்டரி போஸ்ட் பாக்குறோம், மெம்பர் PA பாக்குறோம், மெம்பர் நாங்க இத்தனை 1000 கிலோமீட்டர்ஸ் நாங்க வந்துடும், நாளைக்கு வான்னு சொல்லிட்டுவாங்களா? உனக்கு எதுக்கு? நீங்க என்ன உனக்கு குடி போற வேலை? அப்ப ரிவ்யூ பண்ண முடியுது, டார்கெட் பண்ண முடியுது, மத்தெல்லாம் டைம் ஒதுக்க முடியுது, வெல்ஃபேர் பார்க்க முடியாது. இந்த PLA யாருக்கு பிடிச்சி கொடுத்துருக்கீங்க? என்ன உங்களுக்கு என்ன உங்க குடும்பத்துக்காகவா இல்ல போஸ்ட் ஆஃபீஸை தூக்கி நிறுத்துறதுக்காகவா? நீங்க கமிஷன் வாங்குறதுக்கு அவனை போட்டு மிரட்டி கிடக்குறீங்க. ஃபுல்லா கமிஷன், ஈக்குவலா சம்பளத்துக்கு ஈக்குவலா கமிஷன் வேணும். சம்பளம் என்ன வாங்குறோம் ஈக்குவலா கமிஷன் வேணும். நீ 10 கோடி பிடிச்சா 20 கோடி படிச்சா PLA என்னடா வேணுன்றோம் போஸ்ட் ஆஃபீஸை தேடி வரான். எல்லாமே ஃபீல்ட் எஜுகேட்டட். அன்னைக்கு ஏதாவது படிக்காதவங்க இருந்தாங்க, அன்னைக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அம்மா போஸ்ட் ஆஃபீஸ் வாங்கம்மா 5 ரூபா கொடுத்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணுமா. இன்னைக்கு அதெல்லாம் இல்ல, எல்லாம் படிச்சவன். எங்க போட்டா பணம் வரும், எங்க செய்யும் மக்களுக்கு தெரியும். வேணும்னா வரும், வீட்டுல போய் போஸ்ட் பண்ண விட்டு துரத்த வேண்டியது. இன்னைக்கு பப்ளிக் எல்லாம் கண்டா போஸ்ட் பண்ண கண்டா அலண்டு ஓடி போய் உள்ள பூந்துக்கிறான். இப்ப எதுக்கடா வரான்? தபால் கொடுக்க வரதுல அக்கௌண்ட் டார்ச்சர். ஏமா அக்கௌண்டா சொல்ல மகளுக்கு தான் நல்லா வேற விசாரிக்கிறான். நீ மாசமா இருக்கிறியா, பொம்பளை புள்ள பிறக்குமா, ஆம்பளை புள்ள பிறக்குமா, ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போனியா, குழந்தை இந்த மாதிரி லெவல் கூட போயிட்டான். நம்ம எக்ஸ்ட்ரீம் போயிட்டான். கூட்ட வைக்கிறதே கிடையாது. ஏன்னா அக்கௌண்ட் புக் பண்ணிடுறான். இப்ப கல்யாணம் மட்டும் புக் பண்ற மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சா வீட்டுல போயிட்டோமா, என்ன பாரு மந்திராத என்ன மறந்துடா. நான் சொல்றேன், அப்புறம் சொல்றேன் மறந்தாத. இவன் மாசத்தை எண்ணுவான், கணக்கு பண்ணுவான். மாசத்தை 6 ஆச்சா, 5 ஆச்சா, 7 ஆச்சா, 8 ஆச்சா, என்னமா வீட்டுல விசேஷமா மருமகன் நல்லா இருக்கிறாளா, ஏமா பொண்ணு இல்லை, இதெல்லாம் கேட்டு நம்மளால இதை தான் பண்றான், பண்ணிட்டு இருக்கிறான். 10 மாசம் வரும்போது எப்பா சீக்கிரம் பொம்பளை பிள்ளை பிறந்தா சொல்லுமா கிடைச்சிருமே, பையனா பிறந்தா PPA ஒண்ணு பண்ணி போயிட்டு இருக்காது, இவன் சொல்லுமா கேக்குறானுவோ, நான் எங்க போய் ஸ்கேன் பண்ணி இது பண்றது அப்படின்ற நிலைமைக்கு நம்ம அன்னைக்கு ஆகி போச்சு. எல்லாமே ஃபேக்கு, எல்லாமே நாடகம். நான் கேட்கிறேன், உனக்கு பிரச்சனைமா அந்த டிவிஷன்ல? நான் தப்பு சொல்லல.
நீ உன் நம்பரா யார்கிட்டயே கொடுத்து அயோகத்தனம் பண்ணா லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் அடிச்சா முடிஞ்சு போச்சு. நீ வெளியில கொடுத்துட்டு கௌரவமா அப்பால போயிடும். ஏன் அகைன் நீங்க மறுபடியும் இங்க இருக்கிற? என்னுடைய கேள்வி. நீ அதுக்கும் பாலசுப்ரமணியம் கூட தானே இருந்த. நீ டெப்டியா வந்து என்ன பண்ணிட்டு இருந்த? அவன் போட்டு அயோகத்தனம் பண்ணி பர்னிச்சர்ல வச்சு லட்சக்கணக்கு அடிக்கும் போது, ஆனா அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு 10,000 வந்து டிஃபிகல்ட்ஸ் உள்ள எரர் ஒமிஷன்ஸ். நீ போட்டா காரி சண்டம், நாங்க போட்டா இந்த வெந்த சண்டமா? நீ போட்டா காரி சண்டம் இஷ்யூ பண்ணுவேன். தப்பா நடந்து போச்சு ஒமிஷன். நாங்க பண்ணா சஸ்பென்ஷன் ஆச்சு. என்ன கொள்ளை அடிச்சிட்டானா திருட்டானா ஊற விட்டு வைட்டானா அவனை சஸ்பெண்ட் பண்றேன். அப்ப நீங்க மாதிரி ஆள் அதிகாரி தப்புனா உங்களுக்கு என்ன ஒரு நியாயம்? சிசிஎஸ் கான்ட்ராக்ட் விட்டு எல்லாமே அப்ளிகபிள் தான். டாப் டு பாட்டம், அது 6வது நாள் இருக்கட்டும். இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் மனித தர்மத்துக்கும் மனித நியாயத்துக்கும் மாறுதலான இஷ்யூ. இதெல்லாம் வந்து தப்பானது. இதெல்லாம் ரொம்ப தவறா போய் முடிச்சிடும். அதனால ரொம்ப நச்சு நிற்கிறார். நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த அதிகாரிகளை நீங்க அத்தனை பேருமே போயிட்டு சார் பார்க்க முடியுமா முடியாதா? முடியலன்னா எல்லாரும் தரட்டி அங்கேயே உட்கார வைங்க. அவங்க எத்தனை பேர் ஆக்ஷன் எடுக்கிறாங்க நாங்க பாத்துறோம். நாங்க சர்க்கிளிங் இருக்குது, நாங்க பின்னாடி நிக்கிறோம். நீ கவலைப்படாத. நான் தைரியமா சொல்லிட்டு போறேன். எந்த யூனியன் எந்த இருக்கட்டும், நாங்க இருக்கிறோம். அவங்க அதான் வேலை.